உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். விழுப்புரம் தொகுதியில 2019 பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் தோல்வியை தழுவியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் இந்த முறையும் பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் விழுப்புரம் தொகுதியை குறிவைத்திருக்கிறது. விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில 2 தனி தொகுதிகள் இருக்கிறது. விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியின் மக்கள் தொகையை எடுத்துக்கொண்டால் குறைந்தது 35 விழுக்காடு பறையர் சமூகத்து மக்களும் 40 விழுக்காடு வன்னியர் சமூகத்து மக்களும், இந்த 2 சமூகம் மட்டுமே குறைந்தது 70 விழுக்காடு இருக்கின்ற ஒரு தொகுதிதான் இந்த விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதி. இந்த விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில திண்டிவனம், வானூர் இந்த 2 தொகுதிகளும் தனி தொகுதிகளாக இருக்கிறது. அதே போன்று விழுப்புரம், விக்கிரவாண்டி, உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர் இந்த 4 தொகுதிகளும் பொது தொகுதிகளாக இருக்கிறது. பறையர் சமூகத்து மக்களும் வன்னியர் சமூகத்து மக்களும் சரிபாதியாகவே இருக்கின்ற தொகுதிதான் விழுப்புரம் தொகுதி. அதே போன்று சிறுபான்மை என்று எடுத்துக்கொண்டால் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் இந்த சமூகங்களும் ஓரளவிற்கு விழுப்புரம் தொகுதியில் இருக்கிறார்கள். ஆனால் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மை சமூகத்தின் வாக்குகளை ஒட்டுமொத்தமாக பொய் பிரச்சாரத்தின் மூலமாக திமுக வசம் சென்றதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் இந்த முறை சிறுபான்மை சமூகத்தின் வாக்குகள் என்பது திமுகவிற்கு ஒரு வாக்கு கூட போகாது. ஏன்னா இந்த முறை சிறுபான்மை சமூகத்தினர் வாக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மை சமூகத்தின் வாக்கும் திமுகவிற்கு செல்ல வாய்ப்பில்லை. திமுக 5 ஆண்டுகள் ஆட்சி செய்து மக்களின் எதிர்ப்பை பெறவில்லை. இன்னும் 3 ஆண்டுகளே முடியவில்லை, அதற்குள் 70 விழுக்காடு மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்து விட்டது திமுக. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி விழுப்புரம் தொகுதியில நின்றால், அது விசிக நின்றாலும் சரி, மற்ற எந்த இயக்கங்கள் அங்கு நின்றாலும் சரி, இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரை நிறுத்தினால் விழுப்புரம் தொகுதி வாழ் மக்கள் அவர்களுடைய ஒரே பாதுகாவலனாக இருப்பது பாமக மட்டும்தான். ஆகையால விழுப்புரம் தொகுதி மக்கள் ஒட்டுமொத்தமாக பாமகவிற்கு வாக்களிக்க தயாராகி இருக்கிறார்கள். 2019 நாடாளுமன்றத்தில் வடிவேல் ராவணன் அவர்கள் அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தார். மீண்டும் இந்த முறை வடிவேல் ராவணன் அவர்களுக்கே விழுப்புரம் தொகுதியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை வடிவேல் ராவணன் அவர்களுக்கு விழுப்புரம் தொகுதியில் இடம் இல்லை என்றால் கடந்த முறை வந்தவாசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிய முரளி சங்கர் அவர்களுக்குத்தான் இந்த முறை விழுப்புரம் தொகுதியில் வாய்ப்பு வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முரளி சங்கர் அவர்கள் மருத்துவர் ஐயாவின் செல்லப்பிள்ளையாக பார்க்கப்படுகிறார். அதே போன்று மருத்துவர் அன்புமணி அவர்களின் பாசமிகு தம்பியாக இருக்கிறார். இந்த முரளி சங்கர் அவர்களுக்கு தான் இந்த முறை விழுப்புரத்தில் வாய்ப்பு என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை விழுப்புரத்தில் முரளி சங்கர் போட்டியிடுகின்ற சூழல் ஏற்பட்டால் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற விழுப்புரம் தொகுதியில் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ரவிக்குமார் அவர்கள் போட்டியிட்டாலும் அல்லது வன்னியரசு அவர்கள் போட்டியிட்டாலும் இருவரும் மண்ணை கவுவது உறுதி. காரணம் என்ன அப்படின்னா, 5 ஆண்டுகள் பாராளுமன்ற தொகுதியாக இருந்தும் கூட ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரம் தொகுதிக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களையோ விழுப்புரம் தொகுதியின் வளர்ச்சியில் சிறு பங்கையோ கூட செலுத்தாத ரவிக்குமார் அவர்கள், தொகுதிக்கான நிதியை கொண்டு கூட அந்த தொகுதியின் வளர்ச்சியை மேம்படுத்தாத ரவிக்குமார் அவர்கள் மீண்டும் எப்படி அந்த தொகுதி மக்களிடம் வாக்கு கேட்க வருவார் என்று அந்த தொகுதியில் வாழ்கின்ற மக்களே பேசுகிறார்கள். அந்த அளவிற்கு ரவிக்குமார் அவர்களுக்கும் தொகுதிக்கும் மிக நீண்ட இடைவெளி இருக்கிறது. மிக தூரமான இடைவெளியாகி இருக்கிறது ரவிக்குமாருக்கும் விழுப்புரம் தொகுதிக்கும். அப்படி இருக்கும் பொழுது விழுப்புரம் தொகுதியில விசிகவினரால் இந்த முறை வாக்கு சேகரிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட போகிறது. ஆகையால திமுக கூட்டணி ஏற்கனவே விழுப்புரம் தொகுதி விசிகவிற்கு ஒதுக்கிய உடனே இந்த தொகுதி தோல்வி தொகுதியாக மாறிவிட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை விழுப்புரம் தொகுதியை
சுலபமாக வெற்றி பெற்றுவிடும் என்று தொகுதி வாழ் மக்களே நம்பிக்கை கொடுக்கிறார்கள் பாமகவினருக்கு. ஆகையால இந்த முறை விழுப்புரம் தொகுதி நேரடியாக அன்புமணி அவர்களுடைய பார்வையில் முரளி சங்கர் அவர்களுக்கோ அல்லது மீண்டும் வடிவேல் ராவணன் அவர்களுக்கோ இருவரில் ஒருவருக்கு விழுப்புரத்தில் வாய்ப்பு என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. யார் விழுப்புரத்தில் போட்டியிடப் போகிறார்கள், விழுப்புரத்தின் வெற்றி வேட்பாளர் யார், பாட்டாளி மக்கள் கட்சியில் என்பது வெகு விரைவில் தெரிந்துவிடும். பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த கூட்டணி இறுதி வடிவம் பெறவில்லை. ஒருவேளை இன்னும் 2 நாட்களில் இறுதி வடிவம் பெற்று அந்த கூட்டணிக்கான முழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானவுடன் வேட்பாளர் அறிவிப்பும் வெளியாகிவிடும். யார் எந்த தொகுதியில் களமிறங்க போகிறார்கள், விழுப்புரத்தில் முரளி சங்கரா, வடிவேல் ராவணன் அவர்களா பாமக வேட்பாளர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் விசிக தரப்பில் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் ரவிக்குமார் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப் போவதில்லை என்று திருமாவளவன் அவர்கள் கூறியிருப்பதாக ஒரு தகவல். காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். இப்பொழுது 5 ஆண்டுகள் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். ஆகையால இது இப்போதைக்கு போதும். ஏற்கனவே 2021 வானூர் சட்டமன்ற தொகுதியில் நின்று தோல்வி அடைந்த வன்னியரசு அவர்களை விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில் நிறுத்தலாம் என்று திருமாவளவன் அவர்கள் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை வன்னியரசு விழுப்புரம் தொகுதியில் களம் கண்டால் கண்டிப்பாக முரளி சங்கர் அவர்களுக்குத்தான் வாய்ப்பு கொடுப்பார் விழுப்புரத்தில் என்று நம்பப்படுகிறது. அப்படி முரளி சங்கரும் வன்னியரசும் நேருக்கு நேராக களம் இறங்கினால் தேர்தல் களத்தில் அனல் பறக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. முரளி சங்கர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அன்புமணியின் கொள்கையின் மீதும் லட்சியங்கள் மீதும் அளப்பரிய பற்று கொண்டவர். அவருடைய பேச்சு அனல் தெரிக்கும். ஏனென்றால் 2021 வண்டவாசி தொகுதியில் அவருடைய பிரச்சாரம் அப்படித்தான் இருந்தது. அதே போன்று 2016 பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் நின்றவர். அதனால முரளி சங்கர் அவர்கள் தேர்தல் பிரச்சார களத்தில் தீயா இருப்பார் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகையால வன்னியரசு அவர்களால் முரளி சங்கர் அவர்களுக்கு ஈடு கொடுக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. 2024 தேர்தல் களத்தில் விழுப்புரத்தில் யார் வெல்லப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.